இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி ஆடு கொடுத்தது. எதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க? குருட்டு ஆடுகளை, குருட்டு பிராணிகளை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நோய் உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நொண்டியா உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயான்ல சொல்ல முடியாது. கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம். மொத்தத்துல நல்ல ஆடாக ஹதீஸ்ல வருது, ஹைருல் லஹாயா அல் கப்ஷுல் அக்ரன், உலஹியா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க. இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசிட்டு நிக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. நீங்க காசு அதிகமா கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு நன்மை. அது வீண் கிடையாது. உலகத்து பொருளை வாங்கல. இதுல என்ன கொடுமைனா, இவர் வாங்கினதை விட ஒருத்தர் 100 ரூபா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார். அவன் பெருசா சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோம், போச்சு, நம்ம காசு போயிடுச்சு. இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம். யார் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது. இது எல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மடங்கா. அந்த எண்ணத்துல வாங்க, ஏமாறாதீங்க. நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க. அதுக்காண்டி நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன், அவ்வளவு கொடுத்து வாங்கினேன், கூட கொடுத்து ஒரு 500 ரூபா கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் நிம்மதியா அதுல தொலைஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோமே, தேவையில்லை. இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம். யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை, யார் கம்மியா கொடுத்து வாங்கினீங்களோ கம்மியான நன்மை, அவ்வளவுதான். இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுடைய பேங்க்ல இருக்குதுங்க. இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாம? அதனால அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம். நல்ல கொளுத்ததாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க. சிறந்தது ஆடு தான். மாட்டை விட ஆடு தான் சிறந்தது. ஒரு காலத்துல நம்ம அவர்கள் நிறைய ஆடு தான் கொடுத்தாங்க. இப்பப்ப எல்லாருமே சௌகரியம், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறத விரும்பாம நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க. கூடும், அது வேறு விஷயம். ஆனா சிறந்தது ஆடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தது ஆடு தான். அடுத்து அப்படி ஒருவேளை நீங்க கொடுக்குறதா ஒட்டகம் தான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம் தான் குர்பானில சிறந்த இடம். இந்த 2 தான், மாடு கிடையாது. அடுத்த தரம் தான் அது. அதனால நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான்.